வணக்கம் மிஸ்ஸுங்களே. இன்றைக்கி நம்ம எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது கொன்னையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்துலங்க ரொம்ப பிரசித்தி பெற்ற பழமையான கோவில். ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு கோவில்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் அதோட சுற்றுப்பிரகாரம். இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். வீர ஆஞ்சநேயர் இருக்காங்க பின்னாடி. வீர ஆஞ்சநேயர், அப்புறம் ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு பியூரிஃபைட் வாட்டர், அப்புறம் கிணத்து நீர், பழைய கால கிணத்து நீர். இங்கே உரல் இருக்குல்லங்க, இதானங்க மாவெல்லாம் இடித்து மாவிளக்கு படைப்பாங்க. இங்கே உள்ள உரலில் மாவிளக்கு இடித்து மாவிளக்கு படைப்பாங்க. அதுக்காக முன்னாடி இருந்தே இருக்குது. நேர்த்திக்கடன் செய்கிறவங்க கூட உரல் கொண்டு வந்து போடுவாங்க. இங்கே தான் தங்க ரதம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதை நாங்கள் அந்த தங்க ரதம் இழுக்கிறப்போ, வெளி ரதம் இழுக்கிறப்போ அதை எடுத்துப்பாங்களா இருக்கும். சுற்றுப்பிரகாரம் தாங்க இதெல்லாம். இந்த சுற்றுப்பிரகாரத்தில் அம்மனுக்கு நடக்கிற அபிஷேக பால்லாம் இதில் தான் வரும். இதை தீர்த்தமாக இதெல்லாம் இங்கே உள்ள எல்லாருமே எடுத்துகிட்டு போவாங்க. அம்மை நோய் ஏற்பட்டால் கூட இந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு ஐதீகம். எங்களுக்கு கூட இந்த மாதிரி நடந்து எங்கள் அம்மா அப்பா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துட்ட அந்த கோவில் எனக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி தெரிஞ்சது. நீங்கள் நம்ம ஏரியா சைடு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன கோவில், என்ன சிலை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இங்கே தான் தீவெட்டி பிடிப்பாங்க. இப்போ நான் கோவில் கொஞ்சம் ஃப்ரீயாக சாமியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே போயிட்டோம். அதாவது அந்த திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. இப்போ தான் அந்த சுற்றுப்பிரகாரமெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க பைரவர். அவங்களுக்கு நேராக நம்மளுக்கு தெரிகிறவங்க தான் அம்மன் சிலை ஓம் சக்தின்னு இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம கொன்னையூர் முத்துமாரியம்மன் இருக்காங்க. இது வெளியில் உள்ள பிரகாரங்க. இங்கே தான் உப்பு மிளகுத்தூள் போடுவாங்க. இங்கே பாருங்கள், என் பையன் கீழே விழுந்து கும்பிட்டு தான் சாமியை வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி என்கிட்டேருந்து இறங்கி கீழே விழுந்து தொட்டு கும்பிட்டுட்ருக்கான் அந்த மண்ணை. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. எனக்கு கடவுள் கொடுத்த மாதிரி எனக்கு அதுவே நிறைவாக இருந்ததுங்க. தம்பி கீழே இறங்கி சாமி கும்பிட்டது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பூச்செறிதல் விழாவும் அக்கனி பால் குட விழாவும் நடக்கிறதுனால எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க. தேங்க்யூ. நீங்களும்